ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குது. அதனால் மார்ச் 21 முதல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க இருப்பதாக தாள்கள் ஜோதிடர்கள் மூலிமா வெளியான அந்த ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகங்களால் மார்ச் 21 முதல் பெரிய சம்பவம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்ட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே விதினால் நடக்கிறதில்ல, கிரகங்களால் நடக்குது. கிரகங்கள் எப்படி நமக்கு அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்து வராமல் இருக்கணும்னா இது போல் ஜோதிட தாள்களை அப்பப்போ தெரிஞ்சு கிரகங்கள் மூலிமா என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீ அடிக்கடி ஷேர் பண்ணுறியே அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. அடிக்கடி ஷேர் பண்ணுறேன்னா எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியே செயல்படாது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி செயல்படும். அதனால் அப்பப்போ குறிப்பிட்ட கால அளவு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் கிரகங்களால் அப்பப்போ என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி இப்போ கிரகங்களால் பெரிய சம்பவம் என்ன நடக்க போகுதுங்கிறத கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. இப்போ பெரிய பெரிய கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால மெயினாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலையில் தாங்க நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதற்கு கண்டிப்பாக சில பரிகாரங்கள் நீங்கள் இந்த டைம் செய்ய வேண்டும். அதுவும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கவும் நிரந்தர வேலை அமைவதற்கும் இந்த பரிகாரத்தை இப்போ செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட பரிகாரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், வேலையில் தான் பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதற்கு முதல்ல பரிகாரம் பண்ண வேண்டும். அதாவது சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த டைம் செய்ய வேண்டும். நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது. எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஒரு சில பேர் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஆண்கள் இருப்பீங்க. அதே போல் வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள். தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். ஸோ நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யணும், அவ்வளவுதான். குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றிருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போட்டாலும் நல்லது. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு தானாக நீங்கிவிடும். குளித்த பிறகு மீண்டும்
ஒரு ஸ்பூன் கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும். ஆக்சுவலி ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க, அந்த வேலையிலிருந்து ரிசல்ட் வரவில்லை அப்படின்னா அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா அந்த வேலைக்கான பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸில் எதில் வேண்டுமென்றாலும் வைத்துக்கொள்ளுங்க. இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்த அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரே முறை செய்யும் போது வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எது தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் உங்கள் ராசிக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த டைம் செய்திடுங்க. இது தாங்க பரிகாரம். இப்போ உங்களுக்கான பலனை வாங்க அதிரடியாக பார்க்கலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் 21 ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் வெயில் நேரத்தில் வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது. மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக செல்லும். தண்ணீர் கொடுத்து ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி உங்களுக்கு நல்ல நாளாக அமைய நீங்கள் ரொம்ப கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுவும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப. ஸோ என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராடம் 2, 3, 4 பாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். கிரகநிலை முதல்ல இப்போ எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு ராகு செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப. ஃபஸ்ட்டு உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்கிறேன். இந்த மார்ச் 21 பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடருவீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடி புகுவீங்க. கணவன் மனைவிக்குள் இடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் செய்தீங்கன்னா அந்த உதவிகள் மூலம் நிறைய லாபம்தான். விருந்தினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவை எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம், அதுக்காக தான் கவனமாக இருக்கணும் என்பதை சொல்கிறேன். இது உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவி கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு தான் பாதிப்பு. எந்த ஒரு வேலையும் மார்ச் 21 அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களாம் மிகவும் கவனமோடு பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். கொடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்தில் செய்வது உகந்தது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவது உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது. இதே சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் 21 துணிச்சலாக எதையும் செய்தீங்கன்னா முடித்து காரிய வெற்றி அடைய முடியும். மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல் தீரும். பணவரவு கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். எதையுமே ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பது நல்லது. வேகத்தை குறித்து விவேகத்தோடு செயல்படுவது நன்மை தரும். எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு வைப்பது நல்லது. பணவரவு அதிகமாகும்.
பெரியவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தாலும் சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது. உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.